எவ்வளோ மீன் இருக்குது, மேலே மேலே இருக்குது. நானும் பிடிக்கலான்னு கை போட்டேன்னா ஃபைனலி நம்ம கொக்கே சுப்பிரமணியா ஆறுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்க்குறதுக்கு அது பெட்டா, பின்னால் இருக்கிறது மலை மாதிரி தருது தானே, அது மலை இல்லை ஃபாகு. நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை இவங்கள, இங்கே வந்து உட்காந்துறாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஃபைனலி அந்த குள்ளூரில் அந்த ஜனத்தில் இந்த சிங்கி கிசிங்கி நம்ம கொக்கே சுப்பிரமணியம் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி வெளியே வந்தவுடனே ஜீப்பில் கேட்டால் 100 ரூபான்றாங்க. அதனால் பஸ் இருந்துச்சு, பஸ்ஸில் 30 ரூபா டிக்கெட்டு. இங்கே வந்து சுப்பிரமணிய ரோட்டில் இறங்கினா அங்கேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பஸ்ஸே இருக்கும். பஸ்ஸில் 30 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கேருந்து கொக்கே சுப்பிரமணியில் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. ஓகே வாங்க, நான் பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் அங்கே போய் இறக்கி கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸில் வேறு 2 ஹெட்லைட்டில் ஒரே ஒரு ஹெட்லைட் தான் ஒர்க் ஆகினு இருக்குது. நாங்கள் எதுவுமே தெரிஞ்சுன்னு இல்லை. இப்போ அவன் டிரைவர் எப்படி தான் ஓட்டிங் பண்ணி இருக்காருன்னு தெரில. என்ன பள்ளத்தில் விட்டாங்கன்னா ஒரே டக்கில் போய் தண்ணியில் இறங்கி வந்துட்டான். ஓகே ஃபைனலாக கூட்டின்னு வந்து கொக்கே சுப்பிரமணியம் விட்டாங்கப்பா. சரி இறங்கணும் உடனே தண்ணி ஊற்றின்னு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஆறு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆறுக்கு போயிட்டோம். நானும் எங்கள் அண்ணாவும் போய் ஆற்றுல அங்கே போய் பார்த்துன்னு இருக்கிறேன். எவ்வளோ மீன் தெரியுமா இருக்குது கீழே. நானும் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு மீன் கூட கையில் மாட்டல. ஸோ சேட். ஃபைனலி நம்ம கொக்கே சுப்பிரமணியா ஆறுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே வந்து குளிச்சுட்டு இப்போ அப்படியே கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது. பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குது, மேலே மேலே இருக்குது. நானும் பிடிக்கலான்னு கை போட்டேன்னா அது ஒரு மாதிரி ஜரிக்கின்னு ஃபுல்லாக ஜரிக்கின்னு போயிடுது. என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கள் அண்ணா நான் குளிச்சுட்டு வரேன், என்னை துணி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்களா. ஹாய் மச்சீஸ், இங்கே எவ்வளோ மீன் இருக்குது தெரியுமா? இப்போ பாருங்க, பொடி கீழே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மீன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம குளிக்க போகிறப்போ என்ன ஒரு மீன் பிடிக்காதான்னு பார்க்கலாம். ஆச்சுன்னா ஒரு மீன் பிடிக்கலாம். சரிதான், கீழே அங்கே குளிக்கிறது எல்லாமே மீன் தான் கீழே. சரிங்க, நெக்ஸ்ட்டு குளிக்க போகிறப்போ வீடியோ கண்டினியூ. அப்புறம் குளிச்சுட்டு சரி எங்கள் மம்மி எல்லாம் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்களா, ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. சரி தண்ணி ஊற்றி நானும் எங்கள் அண்ணாவும் கிளம்பிட்டோம். போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருக்கு என் அண்ணா வந்ததாக நினச்சின்னு இருக்காங்களே, நான் வந்தேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. குளிச்சுந்துக்கு இங்கே வந்து சூடாக டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். நானும் எங்கள் அண்ணாவும் இங்கே டீ குடிச்சிட்டு இப்போ எங்கே கோயிலில் போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு அவங்கள எந்த கும்பலில் எங்கே போய் எங்கே நின்று இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கே வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஷோ சேட். ஆறுகிட்டேருந்து நம்ம கோயில்கிட்ட போகிறதுக்கு ஆட்டோவில் ஒருத்தருக்கு 10 ரூபா. சரி அப்படியே 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். போகிற வழியில் அந்த பாருங்க அது ஏதோ வீடு மாதிரி தான் நிற்குது. பார்த்தா அது ஹோட்டல் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வெளியேன்னு பக்கத்து வியூ ஒரு மாதிரி இந்த கேரளாவில் இருக்கிற வீடு உங்கள் மாதிரி. சரி ஓகே, அப்புறமா ஃபைனலாக கோயில்கிட்ட ரீச் ஆனோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது பெட்டா, பின்னால் இருக்கிறது மலை மாதிரி தருது தானே, அது மலை இல்லை ஃபாகு. நானே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மலை நினச்சிங்க, மக்கள்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சு அது ஃபாகுன்ட்டு. ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 171 டேஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த 170 இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம கொக்கே சுப்பிரமணியா டெம்பிளில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிதான், பின்னால் கோயில் இங்கே பாருங்கள், பின்னால் எல்லாம் சரியில்லை கட்டின்னு செம்மையாக வந்துன்னு இருக்காங்க. சரி வாங்க, சரி இப்போ வாங்க நம்ம கோயிலில் போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலாம். ஹாய் சாமி, ஃபைனலி நம்ம ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு மீட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி போயிட்டு பண்ணலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி வந்தோன்னா இங்கே பாருங்கள், நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை இவங்கள, இங்கே வந்து உட்காந்துறாங்க. ஓகே ஃபைனலி நம்ம ஃபேமிலி எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் இங்கே வந்து உட்காந்து ஹாய் மச்சீஸ். அப்போவே நம்ம தண்ணியில் ஆடல, இப்போ நம்ம அக்காலாம் தண்ணியில் ஆடனா சொல்லிட்டு கூட்டு போனிருக்காங்க. அதனால ஆட்டை பிடிச்சி கூட்டு போயிருக்கேன். வாங்க இப்போ போய்ட்டு மீன் பிடிக்கலாம். என் அக்கா வீடு வச்சுக்கணும். ஃபைனலி நம்ம ஆறுகிட்ட வந்தோம். இங்கே பாருங்க, நம்ம குட்டி மச்சி கூட கூட்டு பண்ணிட்டு கைக்குறா கூப்பிட்டு இப்போ போய் எங்கள் மீன் பிடிக்கிறது தான் பொரியெல்லாம் வாங்கி. இங்கே இருக்கிற மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பொறி வாங்கினா இங்கே இருக்கிற மீனுக்கு நம்மளும் உஷாராகுதுப்பா. வலை போட்டால் தெரிஞ்சு நான் அதிகமாக போயிட்டு வரவே இல்லை பொறி போட்டாலும். அதனால சரிப்பா பொறி போட்டு காலி பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குது. இதே நான் ஃபேமிலி கூட வராமல் எங்கள் ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தேன்னா அங்கே ஒரு 5 மீன் 6 மீன் பிடிச்சிக்கின்னு அப்படிக்கா போயிட்டு சுட்டு சாப்பிட்டு பீஸாக கிளம்பி வந்துருக்கும். ஃபேமிலி கூட போயிட்டு நான் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. மீன் பிடிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கவே இல்லை. 360 டிகிரியில் அதனால் ட்ரை பண்ணிக்கலாம்.
கடைசி வரைக்கும் என்னால் ஒரு மீன் பிடிக்க முடியும். ட்ரை பண்ணி சுஸ்தாகி பசி எடுத்து ஹோட்டலில் வாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க. சரி இருங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம வந்த வெளியே இப்போ தான் கரெக்டாக பார்த்துன்னு சாமியை பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி வச்சு கூட்டு கொல்ல இருக்கிற பேரில் சீக்கிரம் விடுவாங்க பார்த்தா இன்னைக்கு கொல்லையே சின்ன இருந்தாலும் லைன் தான் நின்று வரணும் சொல்லி லைனில் கொண்டு நம்ம ஆண்டிஸ் எல்லாம் பின்னால் இருக்காங்க. சரி வாங்க நம்ம முன்னால் போகலாம். நெக்ஸ்ட் ஏதோ ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லிட்டு தேரெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஃபினிஷிங் ஆகல. ஹாய், நம்ம முருகா பக்கத்துக்கு எவ்வளோ பேர் பக்கம் சரி இருங்க, அப்படி கம்மி கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்தால் என்ன பண்ணுறாங்க ஆயிடுச்சு. இங்கே பாருங்க சொல்லினேங்கிறோம் எல்லாருமே அப்பா எவ்வளோ ரஷ்ஷு தெரியுமா? மீன்ஸ் கோயில் ஊற டைம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துருந்தாங்க. ஒரு ஃபுல்லு ரஷ்ஷில் போயிட்டு கோயிலில் சாமி பார்த்துட்டு வரக்கூட சுஸ்தாயிடுச்சுப்பா. வெளியே வந்து உக்காந்து அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும். ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம கோயிலாக பார்த்துட்டு இப்போ ஷாப்பிங் டைம். ஒன்றும் கூட ஷாப்பிங் பண்ண தானே உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ண போகிறாங்க தெரியல. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழியில் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 hour 3 hour பண்ணுவாங்க. சரி இவங்க அந்த வழியில் பர்ச்சேஸ் பண்ணுற கேப்பில் நம்ம பக்கத்தில் இருக்கிற போயிட்டு நம்ம பிளாக் போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட வந்துருக்கேன் அவங்க கூட. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போய் பர்ச்சேசிங் ஸ்டார்ட். அப்போவே கோயில் வியூ க்ளீனாக தெரியல, இப்போது பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி க்ளீனாக. இது மலை அப்பே காதல் தெரிஞ்சு தெரியுமா? பின்னால் பார்க்க மலை மாதிரி. இங்கே அப்படி லாஸ்ட்டில் சண்டை போட்டு சீட் பிடிக்கலோ டென்ஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் எல்லாரையும் சீட் பிடிச்சி உட்காரச்சுப்பா. அவங்களும் சீட் பிடிச்சி உட்காரச்சு. லாஸ்ட்டில் நம்மளுக்கு சீட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நீங்க வரலாம், ஜாலியாக பரவாயில்ல. நம்ம பிரதர்ஸ் நாங்கள் பார்த்துன்னு இருக்காங்க. அன்றைக்கி அவங்களால போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த 1 year சேலஞ்சில் நம்ம எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ நம்ம ஃபேமிலியோட தர்மசாலாவுக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நல்லன்னைக்கு இன்னும் 6 month இருக்கு. அந்த 6 month நம்ம எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஓகே, நாளைக்கு vlogல மீட் பண்ணலாம். ஓகே பாய்.